ஒப்பரா சிங்கிங், ராம்போ ராம்போ ஒப்பரா சிங்கிங் தான் இது ஒபேராவும் சிம்ஃபனியும் இருந்தது. ஒப்பேரா வந்து அந்த அந்த காலத்தில் அந்த வெள்ளையர்கள் அந்த ஒப்பேரா சிங்கிங்கில் தான் இருந்தாங்க. அது சிம்ஃபனி கூட அவங்க பெருசாக இது பண்ணலை. அந்த சங்கீதத்தை நம்மளால் கேட்க முடியாது. வா 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 வான்னு கத்திட்டா சுப்ரானோ இதில் உச்ச ஸ்தாயில் கத்துவாங்க. இசையே வளரல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க கொஞ்சம் ஆசிய நாட்டு இசையை உள்ளே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் சிம்ஃபனி கொஞ்சம் அதை எடுத்துக்கிச்சு. எடுத்ததுக்கப்புறம் ரேம்போ ரிதம்னு வந்தது, கலிப்சோ வந்தது, அதுக்கப்புறம் ஜாஸ் வந்தது. ஜாஸ் வந்ததுக்கப்புறம் ராக் வந்தது. இந்த மாதிரி வரிசையாக இதெல்லாம் கலிப்சோ, ராக்கு, இந்த ரேம்போலாம் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஜனரஞ்சகமாக போயிடுச்சு. அதில் இன்னும் சொல்லப்போனால் கருப்பர்கள் உள்ள நுழைஞ்ச பிறகு ஆப்பிரிக்கன் ட்ரம்ஸ் எல்லாம் அவங்க கொண்டுட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம இந்திய நம்ம பாரம்பரிய இசைக்கு நிகராக அவங்களுடைய இசையெல்லாம் வர ஆரம்பிச்சு. அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ராங்கிறது எப்படின்னாக்கா மியூசிக் அகாடமியில் வாசிக்கிற மாதிரி கணக்கு. மியூசிக் அகாடமி யார் நம்மளாம் போக முடியும்? அது அந்த அவங்களுக்கு தான் அந்த மியூசிக், நமக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது.